மெட்ராஸ சுத்தி பார்க்க போறேன், நான் மெரினாவில் வீடு கட்ட போறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் எங்க அண்ணன் விஜய் வந்து பாத்தீங்கன்னா நேற்று பாம்பேக்கு போயிருக்காரு. பாம்பேல எதுனா வீடு வாங்க போயிருக்காரா என்னன்னு தெரியல. நேற்று வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலம் எல்லாமே ஒரு பரபரப்பான ஒரு பிளாஷ் நியூஸை வந்து நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதாவது விஜய் பாம்பே செல்கின்றார். ஆனா எதற்காக செல்கின்றார் அப்படின்ற நியூஸை வந்து தெளிவுபடுத்தினாங்களான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன் போனாரு, எதுக்கு போனாரு அப்படின்ற டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மர்ம தேசத்துல வந்து ஒரு பொருளை மறைச்சு வச்சா கண்டுபிடிக்க முடியாது பாத்தீங்களா. அது மாதிரி இவர் எதுக்கு போறாருன்னு யாருக்குமே தெரியல. எதுக்கு போறாருன்னு இவருக்காச்சும் தெரியுமான்னு பார்த்தா அதுவும் எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவலை வந்து ஷேர் பண்றாங்க. இவர் இதுக்குதான் போயிருப்பாரு, இவர் அதுக்குதான் போயிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் எதுக்குதான் போனாரு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீடைல்டா இந்த நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற வியூவர்ஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நம்ம அடிக்கடி என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா விஜயால ஒரு நாள் கூட குடிக்காம இருக்க முடியாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா சொல்லுவோம். நேத்து வந்து இவர் வேற பாத்தீங்கன்னா பாம்பேக்கு போயிருக்காரு. பாம்பேக்கு போன நேத்து விஜய் சார் குடிச்சிட்டு தான் போயிருப்பாரு. அவரால குடிக்காம இருக்க முடியாது, நேத்து அவர் குடிச்சுதாங்க இருப்பாரு அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போங்க. இல்ல சார், விஜய் சார் நல்ல மனுஷன், அவர்லாம் நேத்துலாம் குடிச்சிருக்க மாட்டாரு, நேத்து வேற ஃப்ரைடே வீக்கெண்ட் மோடுக்கெல்லாம் போயிருக்க மாட்டாரு, அவர் குடிச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றவங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம கூட பார்க்கலாம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நேத்து வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலம் வந்து ஒரு 7:15 ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஜெட்ல எங்க அண்ணன் வந்து பாம்பேக்கு போறாரு அப்படின்ற தகவல் வந்து லீக் ஆகி நேத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஜெட்ல கிளம்பியும் போயிட்டாரு. இந்த மனுஷன் பிரைவேட் ஜெட்ல கிளம்பி போறதுக்காக நம்ம இங்க வேண்டிக்கிட்டு இருக்கோம். ஐயோ டேய் பிளீஸ்ரா, போன வாட்டி சிக்கிற மாதிரி இன்னைக்கும் ஏதாவது வச்சு சிக்கிட போறீங்கடா. போன வாட்டி உயர் ரக விஸ்கி, இந்த வாட்டி உயர் ரக பிராந்தி இல்ல உயர் ரக ரம்மு எதுனா வச்சு சிக்கிக்க போறீங்க. ஏன்னா நீங்க சிக்கிக்கிட்டா எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. பிகாஸ் வி ஆர் ஒரிஜினல் வர்ச்சுவல் வாரியர்ஸ். போன வாட்டி அப்படிதான் பிரைவேட் ஜெட்ல டெல்லிக்கு கிளம்பும் போது, அதுவும் டெல்லிக்கு எங்க போறீங்கன்னா டூர் போல, சிபிஐ விசாரணைக்கு போறீங்க. சிபிஐ விசாரணைக்கு போற இடத்துல எதை வச்சுக்கிட்டு மாட்டுறீங்கன்னா கத்திரிக்கோளம், அது பத்தாதுன்னு சரக்கு பாட்டிலோட வேற மாட்டுறீங்க. சோ அதுவே மிகப்பெரிய இன்சல்ட் ஆச்சு. பட் இருந்தாலும் அதுக்கும் இவங்க முட்டு கொடுத்தானுங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த வாட்டி போகும்போது சத்தியமா சொல்றாங்க, நானே வந்து பாத்தீங்கன்னா உக்காந்துக்கிட்டு வேண்டிட்டு இருந்தேன், ஐயோ விஜய் சார் ப்ளீஸ் எந்த சரக்கு பாட்டிலும் எடுத்துட்டு போய் மாட்டிக்காதீங்க. பிகாஸ் எங்க இவர் பின்னாடி ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்குங்க. இவருக்காக நம்ம வேண்டுமோ இல்லையோ அந்த இளைஞர்கள் கெட்டு போயிடக்கூடாது. இந்த மாதிரி தலைவன் சரக்கு பாட்டில எடுத்துன்னு போறதை பார்த்தா அந்த இளைஞர்கள் நாளை பின்னாடி கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல நோக்கம் நம்மளுக்கு இருந்துதானே ஆகணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நேற்று விஜய் சார் போகும்போது யார் வேண்டுனீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, எங்க உடனே குசும்புத்தரமாப்பா நேத்தோ ஒரு பாட்டில் வச்சு மாத்தணும்னு நீ ஆசைப்பட்டியா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் உண்மையிலேயே சொல்றேன், வேண்டுனேன். ஏன் வேணும்னா அவர் எதையோ வச்சு சிக்க கூடாது, மாட்டக்கூடாது, அவர் பேர் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நான் வேண்டுறேன். சரி, நேத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் யாரோட போனாருன்னு பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன், புஷி ஆனந்த் இவங்க எல்லாம் கூட்டணும் போல. அது வந்து ஒரு சீக்கிரட்டான டூர் மாதிரி பிளான் போட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலா இவர் கூட போயிருக்கிறது யாருன்னா அந்த ஜெகதீஷ்னு ஒருத்தர் இருப்பார் பாத்தீங்களா, ஷார்ட்டா வந்து அவர் மாமா பையன் சொல்றாங்க. அவரு வந்து பாத்தீங்கன்னா கூட போயிருக்காரு. இன்னொரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு ரெட்டி அப்படின்றாங்க. இந்த விஷ்ணு ரெட்டிலாம் இவருக்கு என்ன தொடர்பு ஏது தொடர்புன்னு தெரியல. கை வந்து பெரிய கையா தான் இருக்கும். இந்த விஷ்ணு ரெட்டியோட இவங்க வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நேத்து பாம்பே போனதை வந்து எல்லா ஊடகங்களும் ஒரு விஷயங்களை ஷேர் பண்றாங்க. எதுக்கு விஜய் சார் நேத்து பாம்பே போனாருன்னா ஒரு தரப்ப கேட்டீங்கன்னா எங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா அட்லி வைஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி, அவங்களுக்கு வந்து வளைகாப்பு விழா நடக்க போகுது, 2வது குழந்தை அவங்களுக்கு பிறக்க போகுது, இதற்காக வந்து பாத்தீங்கன்னா விஜய் நேத்து கிளம்பி போயிருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரப்பு சொல்லுது. அட்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குழந்தை ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி பிறந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறதாவும் அந்த வளைகாப்பு விழாக்காக தான் விஜய் நேத்து போயிருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா எங்க அந்த பேபி ஷவருக்குலாம் அவர் போகல, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசப்ஷன் இருக்கு. அதாவது என்ன ரிசப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். சார்வால் வந்து டெல்லி சிபிஐ விசாரணைக்கு போகும்போது அந்த துணை நடிகை இல்ல, இவரோட ஃப்ரெண்டு அப்படின்னு வச்சுக்கலாம், இவரோட ஃப்ரெண்டோ அக்காவோ தங்கச்சோ யாரோ ஒருத்தர், இவரோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா பாம்பேக்கு போயிருந்தாங்க. அதாவது த்ரிஷா பாம்பேக்கு போயிருந்தாங்க. எதுக்கு போயிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக போயிருந்தாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். இவரு டெல்லிக்கு போறாரு, இவங்க வந்து இந்த சைடு பாம்பேக்கு போறாங்க. 2 பேரும் நடுவில் மீட் பண்ணாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் இவங்க பாம்பேக்கு போயிருந்தாங்க. சில பல போட்டோஸே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போட்டு இருந்தாங்க. எதுக்காக போயிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தாங்க.
இன்னைக்கு இப்போ அன்னைக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு பாத்தீங்களா, இப்போ வந்து அந்த ரிசப்ஷன் நடக்க போகுது. அது வேற மணிரத்னம் சாரோட க்ளோஸ் அசோசியேட்டோ என்னமோ சொல்றாங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு ஃபங்க்ஷன், அங்க வந்து ரிசப்ஷன் நடக்க போகுது. அந்த ரிசப்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக விஜய் போயிருக்காரு. ஆக்சுவலா வந்து சோர்சஸ் என்ன சொல்லுதுன்னா, த்ரிஷாவும் விஜயும் ஒன்னா சேர்ந்து போலான்னு தான் பிளான் போட்டிருக்காங்க. இந்த ரிசப்ஷனுக்கு ஒன்னா சேர்ந்து போலான்னு தான் பிளான் போட்டிருக்காங்க. பட் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஏஜிஎஸோட ரிசப்ஷனுக்கு ஒன்னா போய் 1008 கலவரம் ஆயிடுச்சு, 1008 ஏழரை ஆயிடுச்சு, எல்லாருமே கை ஊத்த ஆரம்பிச்சுட்டாங்க, இன்க்ளூடிங் வர்ச்சுவல் வாரிஸ். அதனால வந்து விஜய் சார் ஹர்ட் ஆயிட்டே, இல்லம்மா நீயும் நானும் ஒன்னா போனா ஏற்கனவே 1008 பிரச்சனை இருக்கு, இதுல இந்த பிரச்சனையும் எனக்கு சேர்ந்து 1009 மாறுது, அதனால நீயும் நானும் ஒன்னா போக தேவையில்ல, நீ வந்து மேரேஜுக்கு போயிடு, நான் வந்து ரிசப்ஷனுக்கு போயிடுறேன். எப்படியே நீ மேரேஜுக்கு போயிட்டு நான் வந்து ரிசப்ஷனுக்கு போயிடுறேன் அப்படின்ட்டு வந்து 2 பேர் பேசி வச்சுக்கிட்டாலும் அதனாலதான் அவங்க மேரேஜ் போனாங்க. இவரு ரிசப்ஷனுக்கு போறதாகவும் ஒரு சில தகவல் சொல்லுது. ஏங்க சோர்சஸ் தான் இதெல்லாம். ஏன் போனாருன்றத ஒரு தலைவர் ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்திட்டு போனோம். எங்க போறீங்க, என்ன எதுக்கு போறீங்க? ஏங்க இதுக்காக போறேன்னு சொல்லிட்டு போறது ஒன்றும் தப்பு கிடையாது. சோ ஒரு தலைவர் வந்து சொல்லிட்டு போலனாலும், இப்ப மு.க. ஸ்டாலின் எங்க போறாருன்னு யாரை கேட்டாலுமே தெரியும். அவங்க வந்து டீடைல்டா ஒரு பிரஸ் ரிலீஸ் மாதிரியே கொடுத்துட்டு தான் போவாங்க. ஒன்னும் தலைமறைவு வாழ்க்கை யாரும் இங்க வாழல. நீங்களாம் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள், நீங்களாம் வந்து இந்த திறந்த புத்தகம் சொல்லுவாங்க பாருங்க, வெள்ள மனசு திறந்த புத்தகமா நீங்க இருக்கணும். அட்லீஸ்ட் எங்க போறோம் ஏன் போறோம்னு சொல்லிட்டு போகணும். இதே நீங்க வந்து அரசியல்ல இல்ல, விஜய் வந்து அரசியல்ல இல்லைன்னா இவரு எங்க போனா நமக்கு என்ன, ஏது போனா நமக்கு என்ன, எவனும் கண்டுக்க போறது கிடையாது. எங்க அஜித் சார் எங்க போறாருன்னு யாருன்னா தேடின்னு இருக்காங்களா? ரஜினி சார் எங்க போறாருன்னு யாருன்னா தேடின்னு இருக்காங்களா? கிடையாது. ஏன் விஜய் சார் எங்க போறாருன்ற பத்தி நம்ம பேசுறோம்னா, பிகாஸ் யூ ஆர் அரசியல்வாதி, நாட் அ செலிபிரிட்டி, நாட் அன் ஆக்டர் எனிமோர் மிஸ்டர் விஜய். சோ அரசியல்வாதினும் போது திறந்த புத்தகமா இருக்கணும் அப்படின்றத நான் இவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். இனிமேட்டாச்சு எங்க போறோம் ஏது போறோம்ன்றத சொல்லிட்டு போறோம். இல்லைன்னா எங்களுக்கு கிடைக்கிற தகவலின் அடிப்படையில் நாங்க பேசிதான் ஆகணும். நம்ம வந்து மக்களுக்கு வந்து இப்ப மக்களே யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஏன் எங்க தாயா போனாரு இந்த மனுஷன், எதுக்கு தாயா போனாரு அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். சோ தெளிவுபடுத்தினிருக்கோம். சோ ரெண்டாவது விஷயமா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரிசப்ஷனுக்கு விஜய் போயிருக்கிறது, விஜய் பார்ட்டிசிபேட் பண்ண போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மூணாவது தகவலும் ஒண்ணு இருக்குங்க. மூணாவது தகவல் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இல்லங்க ஜனநாயகன் படம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சென்சர் போர்டு கிட்ட போயிட்டு இப்ப வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட நின்றுட்டு இருக்கு. அதாவது இந்த படத்தை எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணலாமா இல்ல எலெக்ஷனுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவெடுக்கணும். பிகாஸ் மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்கிறனால அவங்க தான் முடிவெடுக்கணும். சோ இந்த நேரத்துல விஜய் எதுக்கு போயிருக்காருன்னா, சில சீன்ஸை வந்து அங்க ஆல்டர் பண்ண போறாங்க. ஜனநாயகன்ல சில சீன்ஸை இன்க்ளூட் பண்ண போறாங்க. நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு ஒண்ணு சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? சில சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போறாங்க. பிகாஸ் படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துட்டா, எது படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துட்டா தளபதி விஜய் நடிக்கும் அப்படிதான் போடுவாங்க. இதே படம் எலெக்ஷனுக்கு அப்புறமா வந்தா மாண்புமிகு முதலமைச்சர் நடிக்கும் அப்படின்னு போடணும். சில பல சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்ல, அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல சில சீன்ஸ் ஆல்டரா இருக்கட்டும், எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஒர்க்கு கொஞ்சம் பண்ணுறதா இருக்குது. டீம் அந்த ஜனநாயகன் பட குழுவினர் வந்து அந்த ஒர்க்கை பண்ணுறதா இருக்கிறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர் பாம்பே வந்து புறப்பட்டு சென்று இருக்கிறார். சோ ஃபர்ஸ்ட் என்ன தகவல் இருக்கு? ஃபர்ஸ்ட் தகவல் அட்லியோட பேபி ஷவர், அதாவது அட்லி அவங்க தம்பதியோட பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு போறாரு. ரெண்டாவது என்ன இருக்குது? த்ரிஷா மேரேஜுக்கு போனாங்க, இவரு ரிசப்ஷனுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. 2. மூணாவது என்ன இருக்கு? இல்லங்க ஜனநாயகனோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க், சில எடிட்டிங் ஒர்க் பெண்டிங் இருக்கு, அதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ட்டு லாஸ்ட்ல ஒரு தகவல் இருக்கு. அதுதான் இம்பார்ட்டன்டான தகவல். இந்த பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, விஜய் வந்து யாருக்குமே சொல்லாம போயிருக்காருன்னா அப்ப ஏதோ வந்து சீக்ரெட்டான விஷயங்களை ஷேர் பண்றதுக்காக போறாரு. குறிப்பா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜய் வந்து முகேஷ் அம்பானியை வந்து மீட் பண்ண போகிறார். முகேஷ் அம்பானி வந்து யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்னு தெரியும், அவர் யாருக்கு நெருக்கமானவர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸான தோஸ்து. அந்த முகேஷ் அம்பானியை பார்ப்பதற்காக விஜய் சார் வந்து போயிருக்காரு. ஏன் போயிருக்காருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ வந்து இந்த எலெக்ஷன் கூட்டணி சிக்கல், இடியாப்ப சிக்கல், அதெல்லாம் வந்து உங்களுக்கு யார் யார் பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது தொடர்பா அந்த வந்து பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் பேசினாருன்றாங்க, இங்க இருந்து இவர் பேசினாருன்றாங்க. எப்படியாவது விஜயை இந்த என்டிஏ அலையன்ஸ்குள்ள எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பல தரப்பு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் நடுவுல பேசினாங்க, மத்தியஸ்தனம் பண்ணாங்க. பட் இருந்தாலும் ஃபைனலைஸா இவங்க என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க டிவிகே சார்பா வந்து பாத்தீங்கன்னா, நாங்க தனியாவே போட்டியிடுறோம்,
ஏங்க இந்த கூட்டணி அலையன்ஸை பத்தி நான் நெக்ஸ்ட் வரேன். பட் தனியாவே போட்டியிடுறோம் முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ இந்த தனியா போட்டியிடுறதும் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட இன்னொரு அதர் பிளான் தான். இவங்க ஒன்னும் பிஜேபி எதிர்த்து போட்டி போடுறாங்களா கிடையாது. பிஜேபியோட அதர் பிளான். பிஜேபி எப்பவுமே வந்து என்ன பண்ணும்னா 2 விதமான பிளானை செட் பண்ணும். ஒன்னு இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆனா இதை சூஸ் பண்ணிக்கோ, அப்படி இல்லையா தி அதர் பிளானை சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒன்னு பிளான் அவங்க செட் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து எங்க கூட கூட்டணிக்கு வந்தது உனக்கு இது தரோம் அது தரோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி பார்த்தாங்க. பட் இருந்தாலும் விஜய்க்கு வந்து அதுல கொஞ்சம் லைட்டா எங்க இதுல வந்தா நீங்க சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் வேற தர மாட்டேன்றீங்க, நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா படத்திலேயே சீஃப் மினிஸ்டர் நடிச்சிட்டேன், இதுல ரியாலிட்டியில சீஃப் மினிஸ்டர் வரலன்னா மக்கள் வந்து கோச்சுப்பாங்க, சோ நான் அதை வந்து தட்டி கழிக்கிறேன், உங்களுடைய தி அதர் பிளான் நான் என்ன சூஸ் பண்ணிக்கிறேன். தி அதர் பிளான் என்னன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ண பிளான் தான் திமுகவை சரமாரியா விமர்சனம் செய்யி திமுக கிட்ட இருக்கிற மைனாரிட்டிஸ் ஓட்டு ஃபுல்லாத்தையும் எப்படியாச்சும் புடுங்கி உனக்கு சொந்தமாக்கிக்கோ. இப்ப வேற பிஜேபி உன்னை டார்ச்சர் பண்ற மாதிரி நாங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிருக்கோம். சோ நீ இப்போ தனியா நின்னா அந்த மைனாரிட்டிஸ் ஓட்லாம் உனக்கு வரும். சோ தி அதர் பிளான வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி இவருக்கு ஆஃபர் பண்ணிருக்கு, இவரும் வந்து பாத்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணிருக்கிறதா தான் தகவல் வந்திருக்கு. இப்போ சரி தனியா நிக்க போறோம், காசு துட்டு பணம் மணி அந்த காசு துட்டு பணம் மணி தேவைப்படுது. அந்த பணத்தை பத்தி பேசுறதுக்காக டீலிங் செய்வதற்காக பாம்பே சென்றிருக்கிறார் முகேஷ் அம்பானியை கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார் அப்படின்றதுதான் இந்த சோர்ஸ் மூலியமா வந்திருக்கிற தகவல். சோ பாம்பேக்கு அந்த 3 ஃபங்க்ஷனுக்கு போலனாலும் இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்றிருக்கிறார். ஏன்னா எங்க முகேஷ் அம்பானி ஒன்றும் ஏழை கிடையாது, இவர் எவ்வளவு கோடி கேட்டாலும் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். அதே மாதிரி இவங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இத்தனை தொகுதியில நிக்கணும் போது இவங்களுக்கு இவ்வளவு காசு தேவைப்படுகிறது. ஏங்க சும்மா கிடையாது எலெக்ஷன்லாம், ஒரு தொகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எலெக்ஷன் கமிஷன் என்னமோ 40 லட்சம் தான் செலவு பண்ணலாம்னு சொல்லணும். பட் இருந்தாலும் ஒவ்வொரு வேட்பாளரும் கிட்டத்தட்ட 5 to 10 கோடி மினிமம் சொல்றேன், அது 40-50 கோடிக்கு போகும்னு வச்சுக்கோங்க. பட் மினிமம் 5 to 10 கோடி செலவாக பண்ணணும். அந்த செலவு பட்ஜெட்டை வந்து பெறுவதற்காக முகேஷ் அம்பானியை பார்க்க விஜய் சென்றிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மீடியாஸ்ல வந்து உலா வருகிறது. பட் எஸ் அப்கோர்ஸ் நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் முகேஷ் அம்பானியை சந்திக்காதவரு இவ்வளவு நாள் எங்க போனாலும் எதுக்கு போறோம்னு எப்படியாச்சும் ஒரு மீடியா வழியா லீக் ஆகிடும். பட் இந்த வாட்டி விஜய் மேக் பண்ண டூர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க போறாரு, ஏது போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படின்றதுலாம் சஸ்பென்ஸா இருக்கும். மேபி இந்த 3த்துல எதுனா ஒரு நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போய் முகேஷ் அம்பானியையும் சந்திக்கலாம். ஏன்னா வெளிப்படையா தெரிஞ்சிடும்ல, இப்ப எங்க போனாரு ஏது வந்தாருன்னு தெரியாமையே இருந்தா எல்லாருமே மீடியாவும் என்ன பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னா முகேஷ் அம்பானியை தான் இவர் பார்க்க போயிருக்காரு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. சோ மேபி எதுனா ஒரு நிகழ்ச்சியில அப்படியே லைட்டா தலையை காட்டிட்டு நான் இந்த நிகழ்ச்சிக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சைடுக்கா ஒரு ட்ராக்கை போட்டு முகேஷ் அம்பானியும் பார்த்துடலாம், நிதியும் பெற்றுடலாம். எப்படி இருந்தாலும் நம்ம பாஜகவோட பி டீம் தானே. சோ இதுக்காக விஜய் போயிருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தகவல் சொல்லுது. நான் இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு மோஸ்ட்லி விஜய கூப்பிடுறாங்க பாத்தீங்களா, அவங்களெல்லாம் வந்து நான் கேட்கிறேன், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ அட்லி கூப்பிட்டு இருக்கட்டும் இல்ல அவங்க ரிசப்ஷனுக்கு கூப்பிட்டு இருக்கலாம், நீங்க யார தெரியுமா கூப்பிடுறீங்க? 41 பேரை கொலை பண்ண ஒரு மனிதனை கூப்பிடுறீங்க. கொஞ்சோன்னு நினைச்சு பாருங்களேன். இப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒருத்தரை இன்வைட் பண்றோம்னா அவர் வந்து சொல்ற வாழ்த்தால இந்த மணமகனும் நல்ல ஆசையோட இருக்கணும். அந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டியை தான் நம்ம கூப்பிடணும். இதே ரஜினி சாரை கூப்பிடுறீங்கன்னா அவர் வந்து 4 நல்ல வார்த்தை சொல்லிட்டு போவாரு. அந்த மணமகளுக்கோ இல்ல பேபி ஷவரோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் 4 நல்ல வார்த்தை சொல்லிட்டு போவாரு, நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு போவாரு. அஜித் சாரை கூப்பிட்டீங்கன்னா அவரும் ஃபேமிலியோட வந்து நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு போவாரு, நல்ல வாழ்த்து சொல்லிட்டு போவாரு. நீங்க இந்த விஜயை கூப்பிட்டுருக்கீங்க, இந்த விஜய் என்ன வாழ்த்து சொல்லுவாரு? த்ரிஷாவோட போய் நிப்பாரு, அவன் கல்யாணம் பண்றான்னு நினைச்சுங்க, அந்த பையன் பொண்ணு என்ன நினைப்பான்? யோ இது கூட பொண்டாட்டியோட வரமாட்டியா நினைப்பானா நினைக்க மாட்டானா? அவனும் அந்த வீடியோஸ்ல பாத்துருக்க மாட்டானா? எங்க அண்ணன் பேசினாரு, அதுவும் மகளிர் தின விழாவில் பேசினாரு, என்ன பேச்சு பேசினாரு? அதெல்லாம் நீங்க ஒன்னும் பெருசா எடுத்துக்காதீங்க, அவ்வளவு பெரிய வர்த்தலாம் கிடையாது. எது சொந்த மனைவிய எவனா ஒரு புருஷன் சொல்லுவானா? சொந்த மனைவிய வர்த்தில்லைன்னு சொல்ற இந்த மனுஷனையும் 41 பேரை கொண்டுட்டு அதுக்காக ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காத இந்த மனுஷனை நீங்களா ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி நினைச்சு ஒரு கல்யாணத்துக்கோ வளைகாப்புக்கோ எதுக்கோ ஒண்ணு கூப்பிடுறீங்களே, கொஞ்சோண்டு யோசிப்பீங்களா? யோசிக்க மாட்டீங்களா? நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நேத்து இவரு பாம்பேல போய் இறங்கின உடனே எங்க போனாலும் ஒரு 10-20 பேரை செட் பண்ணிடுவாங்க. செட் பண்றாங்களோ இல்ல அது இயற்கையா நடக்குதோ, ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஒரு சினிமால இருக்கிற மனுஷங்க கிட்டத்தட்ட இவரு 30 வருஷம் ஒரு 60+ படங்களை நடிச்சுட்டு இருப்பாரு. ஏங்க போனா ஒரு 10 பேர் நிக்க மாட்டானா? நான் கேக்குறேன்.
ஒரு நடிகர், அதோ அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கீங்க, ஒரு நடிகர் தான் எங்க போனாலும் ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கதா செய்வான். அதை இந்த நியூஸ் சேனல் எடுத்து போட்டுட்டு பாருங்க, விஜய்க்கு குறையாத மவுசு, எங்க இந்த மவுசு, பாம்பே இந்த மவுஸ், டெல்லியிலே இந்த மவுஸ், ஊப்பிலே இந்த மவுஸ், மலேசியால இந்த மவுஸ். படம் எங்கெங்க ரிலீஸ் ஆகுதோ அங்க ஒரு 10 பேர் விஜயை பார்த்திருக்க மாட்டானா? அதோ பாம்பேல வந்து எவ்வளவு தமிழ் மக்கள் இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்க இவர் படங்களை பார்த்திருக்க மாட்டாங்களா? உடனே இந்த நியூஸ் சேனல் தாங்க இந்த விஜய் கெட்டு போறதுக்கு மெயின் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் சேனல் தான். இவரெல்லாம் எந்த மாதிரி ஜீவன் தெரியுமாங்க? எங்க பொண்ணோட கிராஜுவேஷனுங்க. ஏன்னா ஒவ்வொரு தகப்பனாருக்கும் அந்த பொண்ணோட கிராஜுவேஷனா இருக்கட்டும், பையனோட கிராஜுவேஷனா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட். எத்தனை வாட்டி அவங்க கிராஜுவேஷன் செரமனி அட்டென்ட் பண்ண போறாங்க, அதுல கூட போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாத ஒரு நல்ல அப்பா தான் இந்த மனுஷன். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அண்ணன் முறையாகவும் தாய்மாமன் முறையாகவும் சீர் செய்ய போறாராம். எது? சொந்த பொண்ணோட கிராஜுவேஷன் அட்டென்ட் பண்ணல, சொந்த பையனை கண்டுக்கல. இவரெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போறாருன்னு நான் கேட்கிறேன். இன்னொன்னும் கேட்கிறேன், இங்க இருந்து சரி அட்லி ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காருன்னே கூட வச்சுப்போமே, அட்லி பேபி ஷவருக்கே போயிருக்காருன்னு வச்சுப்போம். நம்ம நான் கேட்கிறேன், 41 பேர் கரூர்ல செத்து போனாங்க. அந்த செத்து போன குடும்பத்தை போய் பார்க்காத இந்த மனுஷன் இங்கேந்து பிரைவேட் ஜெட்டை பிடிச்சி அட்லி ஃபங்க்ஷனுக்கு போய் பேபி ஷவர் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றீங்களே, கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? ஏன் நீங்க எப்படி கரூர்ல இறந்தவங்களை அந்த குடும்பத்தார கூப்பிட்டு எப்படி மகாபலிபுரத்துக்கு வர வச்சு ஆறுதல் கொடுத்து அனுப்புறீங்களோ, அது மாதிரி அட்லிவையும் அவங்க ஒய்ஃபையும் கூப்பிட்டு மகாபலிபுரத்துக்கோ இல்ல பனையூருக்கோ கூப்பிட்டு வாழ்த்து சொல்லி அனுப்ப வேண்டியதானே? ஏன் கல்யாணத்துக்கு போனீங்களே, ஏஜஸ் கல்யாணம் போறீங்க, வேல்ஸ் கல்யாணத்துக்கு போறீங்க, எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை என்ன செய்யணும்னா நீங்க கூப்பிட்டு பனையூர்லயோ மகாபலிபுரத்துலயோ கூப்பிட்டு மா ஹாப்பி மேரிட் லைஃப்மா, மா சூப்பரா இருங்குமா அப்படின்னு வாழ்த்து சொல்லி அனுப்ப வேண்டியதானே? ஏன் பணக்காரங்களுக்கு ஒரு நியாயம், ஏழைக்கு ஒரு நியாயம்? ஏழைனா நான் வந்து பார்க்க மாட்டேன், நீ வந்து என்ன பாரு. பணக்காரங்களா, பெரிய ப்ரொடியூசரா, பெரிய செல்வந்தரா, நீங்க வராதீங்க, நான் வர உங்களை பார்க்க. இதுதான் விஜய். ஒரு குடும்பத்தையும் ஒழுங்கா நடத்த தெரியாது, ஒரு பையனையும் ஒழுங்கா பார்க்க தெரியாது, ஒரு பொண்ணையும் ஒழுங்கா பார்க்க தெரியாது, அவங்க கிட்ட பாசத்தை கொட்ட தெரியாத இந்த மனுஷன் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட பாசத்தை கொட்டுவாருன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த மனுஷனே இவ்வளவுதான் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு சைடு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, விஜய் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காராங்க, ரொம்ப பணமே இல்லாம இருக்காராங்க. அதாவது சில பேர் போடுறாங்க, வடபள்ளியில இருக்கிற விஜயோட மண்டபத்தை விஜய் சேல்ஸ் பண்ணிட்டார், கட்சி நிர்வகிக்க வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிட்டாரு, பிகாஸ் அவர்கிட்ட துட்டு இல்லையா. ஏண்டா நீங்க தானடா ஊருட்டீங்க, ஒவ்வொரு படத்துக்கு 250 கோடி வாங்குறாரு, ஒரு படத்துக்கு 300 கோடி வாங்குறாரு, எங்க விஜய் கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு. ஏன் விஜயே சொல்லியிருக்காரு, உச்சத்துல இருந்து வந்திருக்கிற நானு, அவ்வளவு ஊதியத்தை விட்டுட்டு வந்திருக்கிற நானு, என்கிட்ட இல்லாத பணமா அப்படின்னு யாரு கேட்டா? உங்க விஜய் தான் கேட்டாரு. இன்னைக்கு வந்து என்னமா அழுகுறானுங்க, வடபள்ளியில இருக்கிற மண்டபத்தை எங்க விஜய் சார் சேல்ஸ் பண்றாரு தெரியுமா, பிகாஸ் அவர் கட்சி நடத்துறதுக்கே பணம் இல்லையா, தன்னுடைய சொந்த பில்டிங்கை வித்துதான் கட்சியை நடத்துறாராம் எங்க விஜய் சார் அப்படின்னு அழுகுறானுங்க. எது? வடபள்ளியில வந்து பாத்தீங்கன்னா ஜேஎஸ் திருமண மண்டபம்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து விஜய் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காருங்க, நிறைய மண்டபம் அவருக்கு இருக்கு. அதுல ஒரு மண்டபம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வடபள்ளியில இருக்கிற ஜேஎஸ் திருமண மண்டபம். அதை வித்துதான் ஒரு தகவல். அதை ஏன் வித்து இருந்தால், இன்கேஸ் வித்து இருந்தாலும் அதை ஏன் தெரியுமா வித்திருப்பாரு? அதோட பேர் விஜய் மண்டபம்னு கிடையாது. என்ன மண்டபம்னு இருக்கு? ஜேஎஸ் திருமண மண்டபம். ஜேஎஸ் யாரு? ஜேஎஸ் விஜயோட பையன் ஜேசன் சஞ்சய் திருமண மண்டபம். அப்படி இல்லையா ஜோசப் சங்கீதா திருமண மண்டபம். அது வந்து விஜய் பேர்ல இல்லாதனால இப்பதான் உங்களுக்கே தெரியல, இவர் காண்டத்துல சுத்தின்னு போயிருக்காரு. அவங்க மனைவிய சுத்தமா பிடிக்கல, அவங்க பையனை சுத்தமா பிடிக்கல, அவங்க பொண்ணை சுத்தமா பிடிக்கல, பையன் பேரை வச்சு இருக்கிற மண்டபமும் அவருக்கு பிடிக்கல. சோ ஒன்னும் அவர்கிட்ட காசு இல்லாமலாம் அவர் விற்கல, அந்த பேரை பிடிக்காம தான் அவர் விற்கிறாரு. அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான கேரக்டர் விஜய்னு பாருங்களேன். பிம்பத்தை ஒரு சைடு இப்படி செட் பண்ணுது, பட் ஆக்சுவலாவே சோர்சஸ் என்ன சொல்லுதுன்னா இவருக்கு வந்து அந்த பேர் பிடிக்கல. ஏன்னா பையனோட இப்ப பேச்சுவார்த்தை கிடையாது. பையன் வந்து ஏங்க தோளுக்கு மேல வளர்ந்த பையன் சும்மா வாங்க இருப்பான், கேள்வி கேட்க மாட்டானா? ஏதோ தகப்பா என்ன நீ எங்க அம்மா விட்டுட்டு யாரு கூடயோ சுத்தின்னு இருக்க கேட்பானா? கேட்க மாட்டாங்களாங்க. நம்ம வீட்டுல கேட்க மாட்டாங்களா யாரோ? டாடி நீ போ டாடி, யாரு கூட வேணாலும் சுத்து டாடி, நான் விட்டு வைப்பாங்க.
அந்த பையன் நல்லா கிழின்னு கிழிச்சிருப்பான். இவருக்கு வந்து இது எப்படிடா இவன் நம்மள கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டானா, போடா இனிமேட்டு இவன் பேர்ல இருக்கிற எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்டபத்தையும் விற்கிறார். சோ அதுக்காக தான் விற்கிறாரு தவிர்த்து ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி எங்க விஜய் சார் கிட்ட காசே இல்ல, அதனால கட்சியை நடத்தவும் வருமானம் இல்ல, அதனாலதான் விற்கிறாருங்களா நினைக்காதீங்க. ஏன்னா இவருக்கு ஃபண்ட் ஆட்டோமேட்டிக்கா எங்க கிறிஸ்டியன் மிஷனரிஸ்னு ஒண்ணு சுத்தின்னு இருக்குங்க இவருக்கு பின்னாடி. அந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் என்ன பண்ணுதுன்னா, நீங்க நில்லுங்க நாங்க பாத்துக்கிறோன்னு, அதெல்லாம் தெரியல உங்களுக்குலாம். அவங்க ஃபண்டு குறைபாடுன்றதே கிடையவே கிடையாது. இவர் சினிமால நின்று நடிச்சு சம்பாதிக்கிறதை விட இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு ஜாஸ்தியா தான் இவருக்கு பொருளுது. நம்பர் 1. நம்பர் 2, இப்போ பாம்பே வேற போயிருக்காருல, பெரிய பெரிய தலைகளை மீட் பண்ணுவாரு, அந்த தலைகள் கிட்ட இருந்தா ஃபண்ட் வரும். சோ ஃபண்டுன்றது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே கிடையாது. அவர் அது கூட்டணிக்கு போயிருந்தாலும் சரி, கூட்டணிக்கு போகாம இருந்தாலும் சரி, இவருக்கு 2 விதத்திலயும் ஃபண்ட் வரதா போகுது. இவர் வந்து இந்த இஃப்தார் நோம்பு நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு சொல்றாரு, நான் வந்து இந்த டீம் அந்த டீம் அப்படின்னு பேசுறாங்க. நான் எந்த டீமும் கிடையாது, நான் மக்கள் டீம், நான் யாருக்கிட்டயோ பேச்சுவார்த்தை நடத்தலன்னு சொல்றாரு. ஏன் ஆதவ அர்ஜுன் வந்து ஒரு மேடையில சொல்றாரு, நான் 2 வருஷம் சிஎம்னு பேசினாங்க, 2 வருஷம் நாங்க சிஎம், 2 வருஷம் அவங்க சிஎம், அப்புறமா வந்து இவ்வளவு தொகுதி தரோம்லாம் பேசினாங்க, பட் நாங்க எதற்கும் வந்து போற கேரக்டர் கிடையாது, நாங்க வந்து தனியாதான் நிப்போம். அப்போ ஏதோ ஒரு விதத்துல பேச்சுவார்த்தை நடத்தி தானே இருக்கிறீங்க மிஸ்டர் விஜய். 2.5 வருஷம் இவ்வளவு தொகுதி கொடுங்க அப்படின்னு பிஜேபி ஏடிஎம்கேவோட ஏதோ விதத்துல பேச்சுவார்த்தை நடத்தினால தானே இந்த நெகோசியேஷன் நடந்திருக்கு. ஒருவேளை நீங்க 100 தொகுதி கேட்டிருப்பீங்க, அவன் 100 தொகுதி கொடுக்க மாட்டேன், ஒரு 50 தான் தருவேன்னு சொல்லி இருப்பான். அதனாலதான் நீங்க அந்த கூட்டணிக்கு போகல. இதே 100 தொகுதி கொடுத்திருந்தால், இதே துணை முதலமைச்சர் பதவியோ ஏதோ நீங்க ஆசைப்பட்டது ஒண்ணு கொடுத்து இருந்தால் இந்நேரம் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு போயிருப்பீங்கல்ல. அப்போ உங்களுக்கு முஸ்லிம் மக்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்காதுல்ல, அப்போ உங்களுக்கு கிறிஸ்டியன் மக்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்காதுல்ல, அப்போ உங்களுக்கு பட்டியலின சமுதாயத்தை மக்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்காதுல்ல. எது நீங்க கேட்ட எண்ணிக்கையை தராதனாலதான் நீங்க அந்த கூட்டணிக்கு போகல. நீங்க வந்து உடனே இங்க வந்துட்டு நான் வந்து எல்லா மக்களும், நான் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயமா இருக்கட்டும், நான் வந்து மைனாரிட்டிஸா இருக்கும், உங்களுக்கான தலைவன் நானு அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா புருடா விடாதீங்க. உங்களோட முகத்திரை எப்பயோ கிழியப்பட்டு விட்டது. சோ ஏதோ நெகோசியேஷனை நடத்திருக்கீங்க பிஜேபி ஏடிஎம்கே கூட. அந்த நெகோசியேஷன் ஃபெயில் ஆகி இருக்கிறதுனாலதான் இப்போ சரி பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகல, நம்ம பிளான் பிக்கு போயிட்டு தனியா கெத்தா நின்னு இப்ப பாருங்க பிஜேபி எதிர்த்து நான் நிக்கிறேன், பிஜேபி இவ்வளவு குடிச்சல் கொடுத்தோம் நான் நிக்கிறேன்ற ஒரு இமேஜை செட் பண்ணி மைனாரிட்டிஸ் ஓட்டை பிரிக்கலாம் அப்படின்ற ஒரே எண்ணத்துலதான் விஜய் வந்து இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். சோ எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியில யாரை சேர்க்கிறது, கூட்டணியில என்ன பண்ணுறது, இந்த கட்சிக்கு எவ்வளவு தருது, அந்த கட்சிக்கு எவ்வளவு தருதுன்னு அவன் வேகத்தை சுத்தின்னு இருக்கான். ஆனா இந்த மனுஷன் ஒரு வேலையை இன்னும் செய்யலங்க. ஏங்க ஆதவ அர்ஜுனா வந்து இந்த சென்னையில நடந்த ப்ரொடெஸ்ட் அப்போ பேசினாரு. பேசும்போது என்ன தெரியுமா சொன்னாரு, எலெக்ஷன் தேதி அறிவிக்கட்டும், கோட் ஆஃப் கண்டக்ட் உள்ள வரட்டும், அப்புறமா எங்க அண்ணனோட பிரச்சாரத்தை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. ஏங்க அனௌன்ஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இந்த மனுஷன் இன்னுமே எந்த வேலையும் செய்யல. எது சிபிஐ ஆபீஸை விட்டு பில்டப், வேற எதுவுமே வெறியும் வெத்து பில்டப்புங்க. ஆதவ அர்ஜுனாக்கு வந்து பில்டப்புக்கு மேல பில்டப் கொடுக்கணும். ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னாரு, சிபிஐ ஆபீஸை விட்டு வெளில வரும்போது ஆதவ அர்ஜுனா சொன்னாரா, தலைவரே இது மாதிரி டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. உடனே நான் அர்ஜுனா அப்ப இங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அந்த ரூஃபை திறந்துட்டு அப்படியே வெளில வந்து கையை காட்டினாருங்க. கையை காட்டணும் உள்ள போனவர் தான். அதோட அவள் தான் வேட்பாளர் நேர்காணல் சும்மா கண்துடைப்பு நாடகம் மாதிரி நத்தின்னு இருக்காரு. ஆல்ரெடி அங்க கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யார் பணக்காரன். ஏங்க நீங்களே அவர் 234 கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவார்ல, தனியா தானே நிக்க போறாரு. அந்த 234 கேண்டிடேட்ஸ் நீங்களே எடுத்து பாருங்க. எத்தனை ஆட்டோக்காரங்க இருக்காங்க, எத்தனை பேர் அவருக்காக போஸ்டர் ஓட்டினவங்க இருக்காங்க, எத்தனை பேர் அவருக்காக கொடி நட்டினவங்க இருக்காங்கன்ட்டு பொறுத்திருந்து நீங்களே பாருங்க. 234 தொகுதியும் வெயிட் பண்ணி பாருங்க. எவ்வளவு புதுமுகங்கள் இருக்க போகுதுன்னு பாருங்க. எவ்வளவு பேரு நியூ என்ட்ரியா இருப்பான். அங்க வந்து அந்த மாவட்டத்துல இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சவன் இருப்பான், அவனுக்கு சீட்டு தர மாட்டாங்க. எவன் கிட்ட துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சென்னையில நிக்கிற வேட்பாளர்கள்லாம் நீங்க எடுத்து பாருங்களேன். நம்பர் 1 வில்லிவாக்கம் ஆதவ அர்ஜுன் பணக்காரு. நம்பர் 2 டி நகர் புஷி ஆனந்த், எங்க அண்ணன் விஜய் செலவு பண்ணிப்பாரு. மயிலாப்பூர் வெங்கட்ராமன், எங்க அண்ணன் விஜய் செலவு பண்ணிப்பாரு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா விருகம்பாக்கத்துல யாரு கேட்டுன்னு இருக்காருன்னா ரோகிணி தியேட்டர் ஓனர் இல்ல, விருகம்பாக்கம் இல்ல மதுரை வயல்ல வந்து கேட்டுன்னு இருக்காரு போல ரோகிணி தியேட்டர் ஓனர்.
அந்த ரேவந்த் நினைக்கிறேன், அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் கோடீஸ்வரனும் தெரியும். அவங்க கட்சி எந்த கட்சியில இருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க அண்ணன் வந்து வினோத் பி செல்வம் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியில இருக்காப்ல. சோ எல்லாம் பிஜேபியோட ஐக்கியம் தான் இது. ரேவந்த் கேட்டு இருக்காப்ல, அவரும் கோடீஸ்வர். நம்ம ஆர்கே நகர் ஏன்னா மரிய வில்சனு ஜேபிஆரோட எக்ஸ் சன்னின்லா அவரு வந்து பார்த்து கேட்டு இருக்காரு, அவருக்கு தான் சீட்டு தந்திருக்காங்க. அவரும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரு. மரிய வில்சன்லாம் எவ்வளவு வருஷமாப்பா உங்களுக்கு போஸ்டர் ஒட்டியிருக்காரு? மரிய வில்சன்லாம் எவ்வளவு வருஷமாப்பா உங்க கட்சி கொடியை நட்டு இருக்காரு? இல்ல விஜய் மக்கள் இயக்கத்தை நட்டு இருக்காரு? இல்ல எவ்வளவு வருஷமா உங்க மக்கள் இயக்கத்துல இருக்காரு மரிய வில்சனு? எல்லாம் இப்போதைக்கு எலெக்ஷனுக்கு எவன் துட்டா செலவு பண்ணுவானோ அவனுக்கு தான் சீட்டை போட்டு கொடுத்துருப்பாங்க. எவன் இந்த கட்சிக்கு பேஸ்ல இருந்து கொடிய நட்டு போஸ்டர் விட்டு எவன் வேலை செஞ்சானோ அவங்களுக்கு எல்லாம் போஸ்டிங்கும் கிடையாது, ஒரு எம்எல்ஏ சீட்டும் கிடையாது. சோ 234 தொகுதியும் வெயிட் பண்ணி தானே பார்க்க போறோம். யார் யாருக்கு அனௌன்ஸ் பண்றாங்கன்னு பாருங்க. அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் இந்த கட்சியில மிகப்பெரிய பிரச்சனையே இருக்க போகுது. ஆனா பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேட்டவன்லாம் சைலண்ட் ஆயிட்டான். ஏன்னா அவனுங்களுக்கு இந்த கட்சியோட பவுச்சி தெரிஞ்சு போச்சு. டேய், இந்த கட்சியில கஷ்டப்பட்டு நம்ம இப்ப செலவு பண்ணி நின்னாலும் ஒத்த ரூபாய் தேராது, கண்டிப்பா தோக்க போறது உறுதி ஆயிடுச்சு. அதனால சீட்டை கேட்காம ஓரமா கை கட்டி நிக்கிறது பெஸ்ட். அந்த மனநிலைக்கு இப்ப விஜய் ரசிகர்களும் விஜய் நிர்வாகிகளும் வந்துட்டாங்க. சோ அங்க எனக்கு தெரிஞ்சு இந்த தூத்துக்குடியில கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஜித் அக்கா எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க. எல்லாருமே போஸ்டிங்காக போராடுறதுலாம் எதுக்கு? சீட்டுக்காக தான். இனிமேட்டு வந்து எந்த போராட்டங்களும் அப்படி எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் இருக்காது. பிகாஸ் எவ்ரி ஒன் நோஸ் விஜய் இஸ் கோயிங் டு லூஸ்.